ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெசன் நம்பர் 12 அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. In the previous lesson, you have learned about the open source software. In this lesson, you will learn about C++ programming. You may know that C++ is an extension of C programming language. It was developed at AT&T Bell Laboratories in the early 1980s by Jaron Stroup. It is a deviation from traditional procedural languages in the sense that it follows object-oriented program (OOP) approach, which is quite suitable for managing large and complex program. So in the C++ங்கிறது என்னன்னாக்கா இது ஒரு சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ C++ ப்ரோக்ராமிங் என்னன்னாக்கா C++ ப்ரோக்ராமிங்கிறது இது ஒரு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க கண்டுபிடிச்சாங்க, எங்க இந்த ரிசர்ச் எல்லாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னாக்கா AT&T பெல் லெபார்டரிஸ்ங்கிற இடத்துல பண்ணாங்க, ஃபாரின்ல. இது 1980s ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலனாக்கா ஜாரன், அதுல பி உங்களுக்கு சைலண்ட், ஜாரன் ஸ்ட்ரவுஸ்ட்ரப்ங்கிறவர் தான் இந்த C++ங்கிற விஷயத்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜை தாண்டி இது ஒரு டீவியேஷனான ஒரு விஷயமா ஆரம்பிச்ச விஷயம் தான் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்றாங்க, அதாவது OOP அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய பெரிய இதை மேனேஜ் பண்றதுக்கு, காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு இந்த C++ங்கிறது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் 12.1 C++ கேரக்டரிஸ்டிக் செட். இப்போ ஒரு சில செட் எல்லாம் இருக்கு, கேரக்டர் செட் எல்லாம் இருக்கு ஒரு இந்த ப்ரோக்ராமிங்ல. அது என்னன்னு பார்ப்போம். The character set is a set of valid characters that language can recognize. A character represents any letter, digit, or any other special character. The C++ programming language also has some character set. Now let us learn C++ language character set. ஸோ இந்த கேரக்டர் செட் அப்படின்னு என்னன்னாக்கா இது ஒரு லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இந்த கேரக்டர் செட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கேரக்டர் செட் இருக்கு. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ கீழே அந்த பிக்சர்ல பாருங்க, டேபிள் 12.1ல லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஒயிட் ஸ்பேஸ். ஸோ லெட்டர்ஸ்ல என்னென்ன கேரக்டர்னாக்கா ஏலேருந்து Z வரைக்கும் கேப்ஸ்ல வருது எல்லாமும், அதோட ஸ்மால்ல வருது ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாமே லெட்டர்ஸ் உங்களுக்கு கேரக்டர் செட்டுமாங்க. டிஜிட்ல இருந்து 0லேருந்து 9 வருது கேரக்டர் செட்டுமாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல இருந்து கடைசியா பாத்தீங்கன்னா அட் சிம்பிள் வரைக்கும், டாலர் சிம்பிள், ஸ்பேஸ் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், கிரேட்டர் தென், லெசர் தென், அண்ட் சிம்பிள், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பர்சன்டேஜ் மார்க், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் வரும், கேரக்டர் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஒயிட் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல், நீங்க லெஃப்ட் சைட்ல டேப் பண்ணாலும் சரி, ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை கேரேஜ் ரிட்டர்ன் கொடுத்தாலும் சரி, நியூ லைன் ஃபார்ம் பண்ணாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸோட கேரக்டர் செட். ஸோ இதுதான் கேரக்டர் செட்டு. பேசிக்கா இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12.2 பேசிக் டேட்டா டைப்ஸ். Now you will learn about basic data types used in C++ languages. Every program specifies as a set operation to be done on some data in a particular sequence. However, the data can be of many types, such as a number, a character, Boolean value, etc. C++ supports a large number of data types. The built-in or basic data types supported by C++ are integer, floating point, and character type. The brief discussion on these types are given below. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் டேட்டா டைப். இந்த C++ லாங்குவேஜில் இருக்க பேசிக் டேட்டா டைப்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னாக்கா இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். இது எதுக்காகனாக்கா ஒரு சீக்வலுக்காக இருக்கும். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குனாக்கா அதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல நம்பர்ஸ் இருக்கும். இந்த டேட்டாஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று நம்பர் டைப் இருக்கு, கேரக்டர் டைப் இருக்கு, பூலின் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த C++ பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டேட்டாவை நம்ம
இது பண்ணுறதுக்கு பெரிய டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணுது. பெரிய டேட்டா பண்ணுறதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது C++ அப்படின்னு சொல்கிறாங்க. அதேட்டும் த பில்டிங் அண்ட் பேசிக் டேட்டா டைப் சப்போர்ட் C++. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, கேரக்டர் டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது. இது ஒரு பிரீஃப் டிஸ்கஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பு ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. 12.1 பாருங்க. CHAR சார்ன்னு சொல்றாங்க, INT இன்ட்டு, ஷார்ட் இன்ட்டு, லாங் இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், லாங் டபுள், இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சார் அப்படின்னாக்கா -128 பிளஸ் 127 வரைக்கும். இன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா -32,768 பிளஸ் 32,767 வரைக்கும். தென் ஷார்ட் இன்ட்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ரேஞ்ச். சரிங்களா, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு. இதுதான் C++ல. அதில் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டைப் இப்போ பார்க்க போறோம். அதாவது INTனா இன்டீஜர். An integer is an integral whole number without a decimal point. These numbers are used for counting. For example, 26,373 minus 1,729 are valid integers. Normal and integers can hold number of minus 32,768 to plus 32,767. However, if the need be, the longer integer, that is long int, can also be used for hold integers from -2, 147, 460, 483, 648 to 2, 147, 483, 648. ஸோ இன்டீஜர், அதாவது INT அட் த ஷார்ட் ஃபார்ம். இன்டீஜர் டைப்னா என்னன்னாக்கா இது எல்லாமே ஹோல் நம்பர்ல வரும், டெசிமல் பாயிண்ட் இல்லாம வர்றது தான் இன்டீஜர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் நம்பர்ல இருக்கும், டெசிமல் பாயிண்ட் அதாவது புள்ளி இல்லாம இருக்கிறது தான் இன்டீஜர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர் வந்து கவுண்டிங்ஸ்ல இருக்கும். என்ன மாதிரி கவுண்டிங்ஸ் தான்? எக்ஸாம்பிளுக்கு 26, 373, -1729, இந்த மாதிரிலாம் வேலிட் இன்டீஜர்ஸ் இருக்கு. இந்த இன்டீஜர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸ்ல வந்து இது இருக்கும். நார்மலாவே பார்த்தீங்கன்னாக்கா -32,768 -32,767 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா, லாங் இன்டீஜருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா நீங்க -2, -147, 486 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்டீஜர் டைப். Next, floating type. Float. The floating point number has a decimal point. Even if it has an integral value, it must include a decimal point at the end. These numbers are used for measuring quantities. Example of valid floating point number are 27.4 minus 927, 40.03. A float type can be used to hold number 3.4 into 10 minus to the power of 38 to 3.4 into 10 plus to the power of 38 with 6 or 7 digits of precision. However, for more precision, a double precision type can be used to hold numbers from 1.7 multiplication, that is into 10 minus 308 to 1.7 into 10 plus 308 with the 15 digits of precision. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பில் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் டெசிமல்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டீஜரில் டெசிமல்ஸ் வராது, ஃப்ளோட்டிங் பாயிண்டில் டெசிமல்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டெக்ரல் வேல்யூ இருந்தாலும் அந்த டெசிமல்ஸ் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த எண்ட் ஆஃப் த நம்பரில். இது எதுக்காக இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னாக்கா ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 27.4 இது ஒரு டெசிமல் வச்ச ஃப்ளோட்டிங் பாயிண்ட், -927 பின்னாடி டெசிமல் இருக்கு, அப்புறம் 40.30, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு உண்டானது. அதேட்டும் இந்த ஃப்ளோட்டிங் டைப் டேட்டா வந்து ஒரு சில நம்பர்ஸ் ஹோல்டு பண்ணு. என்ன மாதிரினாக்கா 3.4 மல்டிப்ளைடு 10 minus to the power of 38 to 3.4 multiplied 10 plus to the power of 38. இந்த மாதிரி எல்லாமே 6 digit or 7 digit வந்து அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அது வந்து 15 digit வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அடுத்து கேரக்டர் டைப், சிஹெச்ஏஆர்னு போட்டிருக்காங்க. It is non-numeric data type consisting of single alphanumeric character. Example, the valid characters types of open bracket A close bracket open bracket 9 close bracket இந்த மாதிரி எல்லாமே. அப்புறம் it may be noted here that 9 and open bracket 9 are the different data types. The former is the type integer and the latter is a type character. ஸோ இந்த கேரக்டர் டைப் என்ன சொல்றாங்க, இந்த கேரக்டர் டைப்ல பாத்தீங்கன்னாக்கா நம்பரும் இருக்கும், அதையாட்ட ஆல்ஃபா நியூமரிக்னு சொல்றாங்க. ஆல்ஃபா நியூமரிக்னா நம்பர் இருக்கும், சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ பாத்தீங்கன்னா பிராக்கெட்குள்ள இருக்கும், ஏங்கிறது ஆல்பபெட்டு, இது அந்த சிம்பிள்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியூமரிக்ல வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா 9ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சது என்னது, 9ங்கிறது ஐஎன்டி. ஐஎன்டினா இன்டிஜர்ஸ், இன்டிஜர்ஸ் எந்த சிம்பிளும் எந்த டெசிமலும் இருக்காது. இது பாத்தீங்கன்னாக்கா கேரக்டர் டைப். கேரக்டர் டைப் பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா அதுல சிம்பிள்ஸும் வருது, நம்பர்ஸும் வருதுனால இது வந்து கேரக்டர் டைப் அப்படின்னு சொல்றாங்க.